ஆனால் இந்த மஞ்சக்காமால் நோய் வந்து தான் என்னுடைய தகப்பனார், என்னுடைய சிறிய தகப்பனார் 2 பேரும் மரித்து போனாங்க. அந்த வைரஸ், இதே மஞ்சக்காமாலை வைரஸில், மஞ்சக்காமாலைங்கிறது சாதாரண நோய், அதை குணப்படுத்திடலாம். அதில் HBS ஏஜி, ஹெப்படைட்டிஸ் ஏஜின்ற ஒரு வைரஸ், அந்த வைரஸ் தான் கிட்னி, லிவர் இதெல்லாம் பாதிக்கப்பட்டு உயிர் பிரிஞ்சுது எங்கள் அப்பா, எங்கள் சித்தப்பா 2 பேருக்கும். ஸோ எனக்கும் செக் பண்ணலாம், அந்த ஜெனட்டிக்காக இருக்குமோ என்னான்னு செக் பண்ணலான்றது 2 வருஷத்துக்கு முன்னாடி செக் பண்ணியிருந்தேன், இருந்தது. இப்போ அதனால் பாதிக்கப்பட்டிருக்கா, இப்போ அந்த வைரஸ் இருந்தால் கிட்னியும் லிவரும் பாதிக்கப்பட்டிருக்கும். ஸோ அது பாதிப்பு இருக்கான்றதை கடந்த 1 வாரமாக நான் அந்த டெஸ்ட்டுக்கு போயிட்டு இருந்தேன். அந்த டெஸ்ட்டில் எந்த பாதிப்பும் இல்லை, கிட்னி லிவருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னுடைய மனைவிக்கு இன்னைக்கு தான் கொடுத்துட்டு, வேலூரில் கொடுத்துட்டு ராணிப்பேட் தான் வந்தேன், எனக்கு ஃபோன் வருது. என்னுடைய அண்ணன் மகன் ராஜ்கண்ணன் இங்கே வேலை செய்கிறாப்புல, அவர் ஃபோன் பண்ணுறாப்படி, உங்களுக்கு தான்ப்பா இருந்தது, ஆனால் சித்தாக்கு இல்லை, அந்த வைரஸ் கூட இல்லை. ஏன்னா சயின்டிஃபிக்காக கணவன் மனைவி ஒன்று சேர்ந்தா கணவன் கிட்டேருந்து மனைவிக்கு பரவும் அது. ஆனால் என் மூலமாக என்னுடைய மனைவி, நானும் கணவன் மனைவியாக 15 வருஷமாக குடும்பம் நடத்திட்டு இருக்கோம், அவங்களுக்கு இல்லை. இது எனக்கு மிகப்பெரிய, என்னால் தாங்கவே முடியல. பைபாஸ் ரோட்டில் அழுதுனே நடந்து போகிறேன். ஏன் அழுகுறேன்னு கேட்குறாங்க. ஏன்னா அந்த அம்மா வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வேற கேஸ்ட், அவங்க என்னை நம்பி வந்துட்டாங்க. ஸோ இது அவங்க குடும்பத்தையே அவங்க இது வரைக்கும் அவங்க ஒன்றும் சேரலை. அவங்க அம்மா மட்டும்தான் அன்பாக இருக்கிறாங்களே கண்டி, பேசுகிறாங்களே கண்டி, அவங்க சொந்த பந்தம் யாரும் ஒன்றா சேரலை, பழையபடி அவங்ககிட்ட நடந்துக்கல. ஆனால் இதெல்லாம் நினச்சேன் நான். ஸோ நம்மளால் இந்த ஒரு கஷ்டமும் மனதளவில் தான் வேதனைனா, உடல் அளவில் வேதனையும் அனுபவிக்கணுமா அப்படின்னு நான் நினச்சி பார்த்தேன். என்னால் சந்தோஷம் தாங்கவே முடியல. அவங்களுக்கு இல்லை, உனக்கு இருந்தால் உன் மனைவிக்கும் இருக்கும்னு 2 வருஷத்துக்கு முன்னாடியே ரமணி சொன்னார். என்னால் அப்போவே ஜீரணிக்க முடியல, என்னால் அதையே இதை ஏற்றுக்கொள்ள முடியல. சரி, அப்பத்துலேருந்தே நம்மளுக்கு அப்பா இந்த சபையை ஆரம்பிச்சதுலேருந்து பைபிள் ஸ்டடியில் கேட்ட வார்த்தை தான், இந்த ரெக்கார்டு, மருத்துவ ரெக்கார்டெல்லாம் உண்மையாக இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி தூரம் போடுங்க. மருத்துவ ரெக்கார்டு உண்மை, இந்த நோய் வந்து நோய்வாய்ப்பட்டு நீங்கள் மரித்து போக போகிறீங்க அப்படின்னு ரெக்கார்டு உண்மையாக இருந்தாலும் அது ஒன்றும் பண்ணாது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு முன்னாடி, ஆண்டவருடைய ரத்தத்துக்கு முன்னாடி அதெல்லாம் சர்வ சாதாரணம், அதெல்லாம் மாற்றி போடுவார் அப்படிங்கிற அந்த சத்தியத்தை நம்மளுக்கு சத்தியத்தில் அப்படியே அப்பட்டமாக நம்மளுக்கு எடுத்து காப்பிச்சிட்டார் அப்பா. நம்மளுக்கு இந்த பைபிள் ஸ்டடியில் நல்ல நினைவில் இருக்குது எனக்கு. எங்கள் அப்பா இறந்த அந்த கையோடவே அந்த வசனத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். பைபிள் அது எனக்கு தான் நான் எடுத்துக்கினேன். ஆனால் எத்தனை பேருக்கு அது பிரயோஜனமாக இருந்துச்சுன்னு தெரியல. எனக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு, என் குடும்பத்துக்கு பிரயோஜனமாக இருந்ததை நான் விசுவாசித்ததுனால அந்த மகிமையை நீ விசுவாசத்தில் தேவனுடைய மகிமையை காண்பாய்ன்ற அந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படிஞ்சதுனால, அதை நான் நம்பினதுனால இப்போ என் குடும்பத்தில் அது நடந்துட்டு இருக்கு. நீங்களும் அதை நம்புவீங்க, அது போல் நம்புவீங்க, ஏற்றுக்குவீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, அந்த வார்த்தையின்படி நான் உள்ள நுழையும் போது சரியான லைன் போச்சு. பாட்டு பாடின அந்த லைன் வந்து, முந்தினதை யோசிக்காத, பூர்வமானதை சிந்திக்காத. முந்தினதுன்னா அப்பா இறந்துட்டாரு, தாத்தா முதற்கொண்டு சித்தப்பா, அப்பா சித்தப்பாங்க 3 பேர் மட்டும் இல்லை, தாத்தாவும் அந்த வியாதியால் தான் இறந்துருக்கிறாரு. ஸோ அந்த முந்தினதை யோசிக்காத, அவங்க மரித்து போனதை அதை நினச்சி யோசிக்காத. பூர்வமானது, அதான் பூர்வமானதை நீ யோசிக்காத, சிந்திக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிலையும், அதுக்கு அடுத்த பாட்டில் இன்னும் சரியான வரி, கர்த்தர் அதினத்தின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பாரு அப்படின்ற அந்த லைனும், அதுக்கு அடுத்த லைன் வந்து கர்த்தருக்கு நான் காத்திருந்து புது பலன் அடைந்து அப்படின்ற அந்த வரி வரும்போது என்னால் உண்மையாக இங்கேயும் அழுதுட்டேன். இப்போவும் சொன்னால் ஓன்னு அழுதுருவேன். நம்ம மற்றவங்களெல்லாம் சாட்சி சொல்லும் போது அழும்போது எனக்கு கஷ்டமாக இருக்கும். இவங்க இப்படி அழுகுறாங்களே, அப்போ எவ்வளோ அதிசயங்கள் அற்புதங்கள் கர்த்தர் செஞ்சுருந்தா, இவங்க வாழ்க்கையில் அனுபவிச்சிருந்தா அழுவாங்க. எக்ஸாம்பிள், எங்கள் அத்தை அழுதுருக்காங்க, இன்னொரு அத்தை அழுதுருக்காங்க. இதெல்லாம் நான் நேரில் பார்க்கும்போது அவங்கள பார்க்கறதுக்கே கஷ்டமாக இருக்கு. கீழே குனிஞ்சிப்பேன் நான். ஒருத்தருடைய கஷ்டத்தை ஸ்ட்ரைட்டாக என்னால் பார்க்க முடியாது, கீழே குனிஞ்சிப்பேன். ஆனால் இன்னைக்கு நம்மளும் அழக்கூடாது. பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது செம்ம ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி உட்காந்து நான். இதுக்கு மேலே இன்னும் நிறைய சொல்லணும்னா சொல்லிட்டே இருக்கலாம். இதோட நான் முடிக்கிறேன். தேங்க்யூ. அல்லேலூயா. எழுந்து நிற்போம்.